ஈஸ்வரா குருதேவா மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, தியானவழி அன்பர்களே, ஞானிகளே, மகான்களே, தவசிகளே, யோகிகளே, உலக மக்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது தொழில் வளம். தொழில் வளத்தில் முதலாவதாக நமது குரு காண்பிப்பது விவசாயம். அடுத்து வர்த்தகம், வியாபாரிகள். அடுத்து பணியாளர்கள், வேலை செய்பவர்கள். அடுத்து கொடுக்கல் வாங்கல். நாம் பணத்தை கொடுத்துருப்போம், பொருளை கடனாக கொடுத்துருப்போம், அது வராமல் இருக்கும். அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது? இல்லை நாம் யாருக்காச்சும் கொடுக்க வேண்டியிருக்கும், அதை எப்படி கொடுக்கறது? அடுத்து அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது விவசாயிகளுக்கு மட்டும்தான். இப்போ நாம் உள்ள போகலாம். உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 100 ஆத்மஹத்தியை பண்ணிக்க சொல்கிறாங்க சாமி. உங்களை ஒரு 100 ஆத்மஹத்தியை பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் 100 ஆத்மஹத்தி பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு 10 ஆத்மஹத்தியை பண்ணிங்க. காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை 10 ஆத்மஹத்தியை பண்ணிங்க. 10 ஆத்மஹத்தியை பண்ணிட்டு அந்த விவசாய விளைநிலங்கள்லாம் கண்ணுக்கு கொண்டு வாங்க. இதில் உள்ள தவத்தை அப்படியே எடுங்க. இப்போ நான் ஒரு 10 ஆத்மஹத்தி சொல்கிற அளவுக்கு உள்ள டயத்தை அதில் கொடுத்துட்றேன். ஆத்மஹத்தி பண்ணி ஒரு ஆத்மஹத்தி செய்து அதுக்கப்புறம் தவம், அந்த என்ன வேணுமோ அந்த தவம் இப்போ நம்ம அதில் வைக்க போகிறோம். இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதனுடைய
வலிமையான தியானத்தை உணர முடியும். ஏன்னா நீங்கள் இது வந்து பேச்சுவார்த்தை. இப்போ நான் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் செயலாக்கணும். செயலாக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுவாச அலைகள் எல்லாமே என்னென்னா விண் சுவாசமாக அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அலைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எண்ணினாலே போதும். அப்படியே விண்ணில் கொண்டு அப்படியே எப்படி நீங்கள் சூரியனை அண்ணாந்து சூரியனை பார்க்குறீங்களா, அதே மாதிரி தாங்க. அப்படியே துருவ நட்சத்திரத்தை அப்படியே பாருங்கள். அப்படியே வடகிழக்கில் இருக்குது. வடகிழக்கில் நிலையாக நிற்கிது. ஈசானி மூலை தான். எந்த கோயிலுக்கு போனாலும் என்னென்னா வடக்க பார்க்க தான் நம்ம விழுந்து கும்பிடுவோம். அதுதான் துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தை இப்போ அம்மி மிதித்து அருந்ததி நட்சத்திரம் பார்த்துங்கிறது அந்த துருவ நட்சத்திரம் தான். கல்யாணத்தில் வந்து என்னது அருந்ததி நட்சத்திரம் தெரியுதாம்பாங்க, தெரியுதும்போ அதுதான் அது. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி தான் இப்போ நாம் ஆத்மஹுத்தி பண்ண போகிறோம். சரியா? உள்ற போயிடலாம். அந்த விவசாய விளைநிலத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க சாமி, அதை தான் சொல்ல வர்றேன். அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடுறேன். அதாவது எப்படின்னா, நம்ம கவலையாகவோ வேதனையாகவோ வெறுப்பாகவோ சஞ்சலமாக இருந்தால் அந்த விவசாய விளைநிலத்தில் நாம் பயிர் பண்ணுற பயிர்கள்லாம் ஈல்டு கொடுக்காது. அதாவது என்னென்னு கேட்டால் மகசூல் கொடுக்காது. அப்போ நம்ம மனநிலைகள் எப்படி இருக்கணும், என்ன உணர்வுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு 4 செடியை எடுத்துங்க. ஒரு செடிக்கு அது நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏங்கி அதுக்கு தண்ணி ஊற்றி அதை பராமரிங்க. மற்ற செடிகளெல்லாம் அணுகும்போது என்னென்னா வெறுப்பாகவும் வேதனையாகவும் சஞ்சலமாகவும் நீங்கள் அணுகி பாருங்கள். அந்த ஒரே சூழலில் வளர்கிற செடி தான். அந்த 3 செடியும் எப்படி வளருது, இந்த செடி எப்படி வளருதுங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆகையினால இதை நீங்கள் செயல்முறைக்கு படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால், உங்கள் நிலத்தில் நீங்கள் உங்களுடைய உரம் நீங்கள் கொடுக்குறீங்களா, அந்த உரத்தின் அளவுகோல் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஏன்னா இந்த சத்து நீங்கள் கொடுக்க அப்படியே செழித்து தலைத்து தளிர்த அப்படியே அவ்வளோ அருமையாக வளரும். அதுமாரி பக்கத்து நிலத்துக்காரவங்களெல்லாம் பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிலம்லாம் நல்லா வளரணும், நல்ல என் நிலத்தை விட அவங்க நிலத்தில் நிறைய விளைஞ்சி வரணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது, ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்க்கும்போது தன் வீட்டு பிள்ளை தானாக வளரும். சரி, உள்ள போயிடலாமா? அதுமாரி என்னென்னா, நிலம் வச்சில்ல. இப்போ என்கிட்ட நிலம் இல்லை, அதுக்காக நான் ஆத்மஹுத்தி பண்ணாமல் இருக்க மாட்டேன். நிலத்தையெல்லாம் பார்க்கக்குள்ள ஆத்மஹுத்தி பண்ணுவேன். சரியா? ஏன்னா நிலம் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். விவசாயம். உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சொரூபா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் விவசாய நிலம் முழுவதும் படர்ந்து அதில் பயிரினங்கள் அனைத்திலும் அறியாது சேர்ந்த தீய அணுக்கள் அகன்று துருவ நட்சத்திரத்தின் பேரொருளால் பயிரினங்களை வாழ வைக்கும் அணுக்கள் அங்கே உருப்பெற்று அந்த அணுக்களின் மலங்களால் பயிரினங்கள் செழித்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இதை திரும்ப திரும்ப அப்படியே எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாட்டி கேளுங்க, சாயந்தரம் ஒரு வாட்டி கேளுங்க. உங்கள் விவசாய விளைநிலத்தை அப்படியே நினைவு கூட்டுவாங்க. நீங்கள் உங்களுக்கு விவசாய நிலம் இல்லைன்னாலும் செய்யுங்க, விவசாயம் நல்லாயிருக்கும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, அதை சாப்பிட்றவங்களாம் நலம் பெறணும். அந்த விவசாய விளைநிலங்களில் விளையும் பயிர்களெல்லாம் செழித்து ஓங்கணும். விவசாயிகள் மனமகிழ்ச்சி பெறணும். ஈஸ்வரா குருதேவான்ட்டு எடுப்போம். சரிங்களா? நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், குரு அருள் பெறுவோம். இப்பிறவியின் நோக்கமான பிறவி இல்லா நிலை பெறுவோம். தெய்வ சக்தி பெறுவோம், தெய்வ குணம் வளர்ப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.